அபி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பாட்டி சொன்ன ஆஃபரை நான் ஏற்றுக்க போகிறேன்ப்பா, அங்கே போய் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அங்கெல்லாம் போனால் நிறைய பிரச்சனை வரும், நீ அதெல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஆமாம், அத்தை சொல்கிறது தான் கரெக்டாக அவங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. அபி சொல்கிறாங்க, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, எல்லாமே பார்த்துக்கலாம், நான் இப்போ போனேன்ல பாட்டியை பார்த்துக்க, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே வரலல்ல, அதுக்கப்புறம் எப்படிப்பா பிரச்சனை வரும், அதெல்லாம் பாட்டி பார்த்துப்பாங்கப்பா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கப்பா. மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செஞ்சதுக்கும் அதே டைமில் நான் தனியாக வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. தனியாக வச்சா கடை வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டணும், அது மட்டும் கிடையாதுப்பா, நிறைய வந்து பொருளெல்லாம் வாங்கணும், நூல் இதுன்னு போக என்கிட்ட கையில் காசு ரொம்ப கம்மியாக தான்ப்பா கிடைக்கும், அதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நான் தனியாக வைக்கிறதோட இந்த மாதிரி வச்சேன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும்ப்பா, அப்புறம் நம்ம கஷ்டம்லாம் தீரும், நான் இந்த முடிவு தான்ப்பா எடுத்திருக்கேன், அது மட்டும் கிடையாதுப்பா, பாட்டிக்காக தான் முழுசாக இந்த முடிவு எடுத்தேன், அவங்க இவ்வளோ சொல்லும் போது நான் வந்து பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னடி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து முரளி வந்து செமையாக டென்ஷன் ஆகி இதெல்லாம் கேட்டு வந்து, என்ன அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, காசுக்காக உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற வீட்டுக்கு மறுபடியும் போவீங்களா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஒன்று எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்ன இந்த தம்பி இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து என் பொண்ணு இப்படிலாம் பேசுனது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பார்க்குற. உடனே அபி வந்து என்ன சார் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து நான் அட்வைஸ் பண்ணேன், நான் சொன்னால் புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு போகிறது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துருக்காங்க. முரளிக்கு செம டென்ஷன் ஆகுது. உடனே முரளி மறுபடியும் போயிட்டு அபிக்கிட்ட பேசுகிறாரு. என்ன அபி இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க, அப்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா, எதுக்காக சார் நீங்கள் சொல்கிறத கேட்கணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அபி, நீங்கள் ஒரு வேளை நான் சொன்னதை கேட்காம அங்கே போகிறதா இருந்ததுன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அபி அமைதியாக நிற்கிறாங்க. அனு வந்து என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து அவருக்கு வந்து பயம், அதனால் அப்படி பேசுகிறாரு, நான்லாம் அதெல்லாம் சமாளிச்சுடுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து முரளி வந்து என்ன இது நம்ம இவ்வளோ சொல்லி கூட இந்த அபி இப்படி பண்ணுறாங்களே, அப்போது நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வந்து பாட்டி வந்து இருக்காங்க. பரவாயில்ல ராகவ், சாதிச்சிட்ட உண்மையிலேயே, ஆமாம் பெரிய சாதனை பண்ணிட்டான் அந்த அபியெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து ஓவராக பண்ணுறாங்க. அவங்க சித்தி, ராகவோட சித்தி, நீ அமைதியாக இருக்கியா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன், அபி வந்தால் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அபியை புரியுதா, அபி என் கண்ட்ரோலில் இருக்கிறவன், நான் மட்டும்தான் அவகிட்ட எதுவுமே பேசுவேன் செய்வேன், யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிற மாதிரி தான் அர்த்தம், எனக்கு என்ன வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் தரீங்கன்னு இதுலேருந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அவ்வளோதான், நான் சொல்லலை போதுமா அப்படின்றாங்க எல்லாரும். அடுத்து வந்து பாட்டியை புரிஞ்சுக்கங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து அஞ்சலி. அடுத்து பாட்டி வேலையாட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க, இந்த இடத்துல க்ளீன் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக படத்தை உடைக்க பார்க்குறாரு ஒரு வேலை செய்கிறவர். அப்போ கரெக்டாக அபி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்குமான்னு சொல்லிட்டு அபியை பாராட்டுறாங்க பாட்டி. அடுத்து வந்து பாட்டியும் அபியும் சேர்ந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வேறு பண்ணுறாங்க. பாட்டி இந்த டிசைன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குமா, நல்லா டிசைன் பண்ணுற, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டிசைன்ஸ் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டர் வராரு, அவர் வந்து இந்த மாதிரி புட்டிக்கு எப்படி கட்டணும் அப்படி டிசைன் பண்ணணும் அப்படி சொன்னீங்களேம்மா அப்படி சொன்னோன்னே, அதெல்லாம் வந்து இவ சொல்லுவா, இவ என்ன சொல்கிறாலோ அதுபடி தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, செஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இதோட முடியுது.